ஃப்ரெண்ட் ஆப்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் சைடில் வந்து 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு பர்மனெண்ட்லி டெலீட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எதற்காக டெலிட் பண்ணுறீங்களோ அதற்கான ரீசனை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 days பார்த்தீங்கன்னா வந்து ஆகும். இந்த மாதிரி டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து டைரெக்டாக பேக் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஓல்டு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வராது. அந்த அக்கௌண்ட் பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் ஆகிடும். நியூவாக தான் வந்து அக்கௌண்ட் வந்து வரும். இதுவே நீங்கள் வந்து டெலிட் பண்ணதை வந்து கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெலிட் பேஜுக்கு வந்துட்டு கீழே கேன்சல் டெலிட் ரெக்வஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் வந்து ஆகிடும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.